ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போ சரியான நேரத்துல ஒரு காரணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நாளை விடிகாலையில உனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான ஒரு மனிதரால், உனக்கு நல்லா நெருங்கிய பழக்கமான ஒரு மனிதர் மூலமாக தான் உனக்கான நல்ல விஷயத்த நான் நடத்தி தரப்போறேன். உனக்கு நல்லா தெரிஞ்ச அவங்க மேல உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. ஆனா இப்போதெல்லாம் நீ அவங்கள சரியா பார்க்கறதோ பேசுறதோ கிடையாது. ஆனா இப்போது உனக்குன்னு ஒரு நல்லதை செய்யணும். அவங்க மனசுல எந்த சுயநலமும் இல்லாதவரா இருக்கணும். அவங்க எப்பவுமே உனக்கு நல்லதையே நினைச்சவங்களா இருக்கணும்னு நான் யோசிக்கும் போது உனக்கு தெரிஞ்ச இந்த வயதான ஒரு மனிதர் தான் என் ஞாபகத்துல வந்தாங்க. அவங்க நாளை உன்னை தேடி வரப்போகிறார். அவர் மூலமாக தான் ஏமாந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையை ஏற்றம் நிறைந்த வாழ்க்கையாக மாத்த போறேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில பல சிக்கல்களும் கஷ்டங்களும் வந்து மறுபடியும் மறுபடியும் உன்னை பாடாப்படுத்தி துயரத்தில் மீழ்த்துவதை பார்த்து விட்டேன் என் தங்கமே. நீ எல்லார் மீதும் இறக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கலாம். ஆனா ஒருபோதும் தாழ்ந்து போக நான் விட்டுற மாட்டேன். உன்னை ஏமாத்தினவங்க இந்த முறை ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் இவங்க இப்படிதான் ஜெயிச்சு வாழுவாங்கன்றது உறுதி இல்லை அல்லவா? உன்னை ஏமாற்றியவர்கள் வாழ்க்கையில நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் வெற்றியும் தோல்வியும் வருவதுதான் மனித வாழ்க்கை. வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழ பழகு. கூடிய சீக்கிரம் நீயே எதிர்பார்க்காத வகையில வெற்றி தானாக உன்னை வந்து சேரும். இந்த மனித வாழ்க்கையை வாழ்வதற்காக தானே பிறவி எடுத்தாய். அப்புறம் என்ன, முழு மனசோட என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு நாட்களை கடந்து கொண்டு உன் கடமைகளை செய்து வா. கவலைகளும் பிரச்சனைகளும் வருங்கிறதுக்காக வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாதல்லவா? உன் மனசு எதுக்கெடுத்தாலும் எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டும் துயரப்பட்டுக்கிட்டுமே இருக்கு. முதல்ல உன் வாழ்க்கையில இந்த வராகியம்மா நான் இருக்கேன், எந்த துன்பமும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு நம்ப ஆரம்பி. உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் உனக்கு துணையா இருக்கும்போது கெட்டது உன்னை எதுவுமே செய்ய முடியாது என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா என்னுடைய ரூபத்தில் நேர்ல வர முடியாத காரணத்தால் தான் உனக்கு தெரிஞ்ச அந்த வயதான மனிதரின் ரூபத்தில் வரப்போறேன். வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, வயசு ஆகிக்கிட்டே இருக்கு, காலம் போய்கிட்டே இருக்குன்னு நீ வருத்தப்பட்டதையும் கண் கலங்கி நின்றதையும் பார்த்து பொறுக்க முடியாம தான் உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்காக இவங்களை நான் அனுப்பியிருக்கேன். அவங்க உன் வாழ்க்கையில உன் கூடவே இருந்து உனக்கான பாதையை முன்னேற்றத்தையும் வழிகாட்டையும் காட்டுவார்கள் என் செல்லமே. நீ எங்க எதுக்காக பிறந்தன்றது இங்க முக்கியம் இல்லை, நீ என்ன சாதிக்க போறங்கிறது தான் முக்கியம். அதனால நேத்து வரை நடந்ததை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அதை உன்னால மாத்தவோ மறக்கவோ முடியாதுன்னு ஏத்துக்கிட்டு இனி என்ன நடக்கணுமோ அதை பார்க்க ஆரம்பி. நடக்க போவது எல்லாவற்றையும் நீ மனசு வச்சினா சிறப்பாய் நடத்த முடியும். இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையை மனநிறைவோட வாழ ஆரம்பி. உன்னுடைய எல்லா துன்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகியம்மா நான் தர்றேன். புத்தம் புதிதாய் மலரும் புது மலரை போல நீ உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியோட வாழ போற. எல்லா சுறுசுறுப்பான நல்ல புத்துணர்ச்சியோட கூடிய நல்ல குணங்களும் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படணும்? என்ன நடந்தாலும் நடக்கட்டும், எது வந்தாலும் வரட்டும், எனக்கு இருக்கிறதே போதும், வர்றது வரட்டும், போறது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும்னு உன் மனசுக்குள்ள எந்த சலனங்களுக்கும் இடம் கொடுக்காமல் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. எப்போதும் நல்லதையே நினை, உனக்கு நல்லதே நடக்கும். இனி பல அற்புதங்கள் நடந்து நீ ஆனந்தமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன். நீயும் எல்லார்கிட்டையும் மனிதநேயத்தோட செயல்பட்டினா சரியான செயல்களை சிறப்பாக செய்த மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. யார் எப்படி வேணாலும் கெட்டது செய்யட்டும், கெட்டவங்களா வாழட்டும், ஆனா நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. வாழ்க்கையில உனக்குன்னு யாருமே இல்லையே நினைக்காத, வாழ்க்கையே உனக்காக தான் இருக்குன்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக அமையும். உனக்கு துணையாக நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே உனக்கு நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. தீய விஷயங்கள் எதுவுமே உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன்.
உன் வாழ்க்கையை முழுவதுமாக என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன் எண்ணம் போலவே உனக்கு எல்லாம் சரியாக நடக்க நான் உதவுவேன். என்னை நம்பு. நல்ல காலம் இப்போது உனக்கு தொடர்ந்து நடக்க போகுது. பாவ காலமெல்லாம் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ செய்ததற்கு புண்ணியத்திற்கு ஏற்ற நற்பலன்களை உன் வாழ்க்கையில அனுபவிக்க போற. உன் மனசுல வரக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. நல்ல நேர்மறை சிந்தனைகளோட உனக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும் ஒரு தெளிவான ஆளாக இருந்தீனா நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். முறை விழுந்துட்டோமே நினைச்சு பயந்துருந்தீனா உன்னால மிதிவண்டி ஓட்ட கூட பழகி இருக்க முடியாது தானே. அதே போலதான் வாழ்க்கையும். வாழ்க்கைனா ஏற்ற இறக்கமும் சர்க்கல்களும் ஏறலும் மறுபடியும் மாறுதலும் வரத்தான் செய்யும். ஒரு தடவை சறுக்கிட்டோம், ஒரு தடவை தோத்துட்டோங்கிறதுக்காக மறுபடியும் வாழ்க்கையை நினைச்சு பயந்துகிட்டே வாழக்கூடாது. என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு தைரியமா நீ இருந்தாதானே அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கஷ்டங்களும் துன்பங்களும் வருதே நினைச்சு வருந்தாதே. அப்படி வருவது எதுவாக இருந்தாலும் அது தீவினையின் பயன்தான். அவ்விதமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் கர்மாவை அழித்து விடும்னு புரிஞ்சு எல்லா கஷ்டங்களையும் தாண்டி கடந்து வர தயாராகு. உன் மன உளைச்சலை போக்கக்கூடிய அருமருந்தாக இந்த வராகி அம்மா நிச்சயமா இருப்பேன். உனக்கு உதவி செஞ்சு உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றணுன்ற நல்ல எண்ணத்தோடு தானே இந்த வயதான அம்மாவின் ரூபத்தில் உன்னை தேடி வரப்போறேன். நீ எப்பவுமே உன்னை பெத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ நாளைக்கு உன் பிள்ளைகளும் அப்படிதான் நடக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியா சிறப்பா பொறுமையா அன்பா பாசமா செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. சில நேரங்கள்ல உன்கிட்ட யாராவது ஏதாவது கேள்வி கேட்கும்போது அதுக்கு நீ விடை சொல்லாமல் மறுக்கிறாய். சில வினாக்களுக்கான விடையையே அழித்து விடுகிறாய். இனிமேலாவது யார் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் அதை கவனமாக கவனிச்சு என்ன பதில் சொல்லணும்னு பேசக்கூடிய ஆளாக இரு. நீ எடுத்த முடிவுல எப்போதும் உறுதியாக இரு. சில பேர் உன்னை போட்டு குழப்புவாங்க, ஆனா அதற்காக நீ குழம்பிக் கொள்ளாதே. எப்பவுமே நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, எப்படி உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியோ அப்படி நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களை நினைச்சு வருத்தப்பட வேணாம். உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் உன்னை கைவிடாது. எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னுடன் இருப்பதால் உனக்கு எதுவுமே நேராது என் செல்லவே. தைரியமாக உன் முடிவை சிறப்பாக வழி நடத்தி மகிழ்ச்சியான பாதையில வாழ ஆரம்பி. பொய்யுங்கிறது எப்பவுமே பக்கம் பக்கமா பேசுவாங்க, ஆனா உண்மைங்கிறத ஒரு வரியிலேயே சொல்லிடலாம். அதே போல்தான் நீ அதிகமாக பேச வேண்டாம். பொய்யின் அதை இதையும் நினைச்சு யாரும் சொல்லாத அளவுக்கு நீ வார்த்தைகளை பார்த்து பக்குவமா சுருக்கமாக பேசி பழகு. எல்லாமே வீணா போகுதே, நினைச்சது எதுவும் நடக்காமவே இருக்கே நினைச்சு நீ கவலைப்படுறது எனக்கு தெரியுது. உன் மனசு படுற வேதனைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நான் சீக்கிரமே நான் அதை சரி செய்கிறேன். உன்னை புரிஞ்சுக்காம உன்னை அலட்சியம் செய்கிற உனது நெருங்கிய உறவை நினைச்சு நீ கவலைப்படாத. உங்களுக்குள் எல்லாவற்றையும் சுமூகமாக சரி செய்து சமரசப்படுத்தி சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் தங்கமே. உன் வாழ்க்கையில இனி நிகழப்போற மாற்றங்கள் எல்லாம் வேக வேகமாக நிகழும். உன் பயண திட்டங்களும் நீ நினைச்சது போல நடக்கும். உன் வேதனைகளை எல்லாம் மாற்றுவதற்கு இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன்னு சந்தோஷமாக இரு. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் உன்னாலேயே முடியல? நீ போற பாதை சரியா தவறான்னு குழம்பிக்காதே. முயற்சி செஞ்ச மனிதர்கள் தோத்து போகலாம், ஆனா இந்த வராகி அம்மாவை நம்பிய மனிதர்கள் தோத்து போனதாக சரித்திரமே கிடையாது. கலங்கிய கண்களோடும் மனசுல வலியோடும் வேதனையோடும் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கேன்னு உன் முகம் சுருங்கி போய் இருந்ததை நான் பார்த்துதானே உனக்கு உதவுறதுக்காக வரப்போறேன். உறவோ பொருளோ யார் என்ன செஞ்சாலும் யார் வந்தாலும் யார் உன்னை விட்டு போனாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் முன்னால இருக்கக்கூடிய தடைகளையும் சிக்கல்களையும் உடைத்தெறிந்து உன்னை முன்னேற வைப்பேன். எதுவுமே உனக்கு தோல்வி கிடையாது. உன்னால ஜெயிக்க முடியும். உன்னால் வலிமையுள்ள ஆளாக மாற முடியும். உனக்கு கஷ்டங்களை நான் கொடுத்ததே உன்னை துன்பப்படுத்துவதற்காக கிடையாது. எத்தனை உறவுகள் உன்னை சுத்தி போலியானவங்க இருக்காங்கன்னு உனக்கு உணர்த்துவதற்காக தான். நீ படுற வேதனைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் யார் உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் சரி அத்தனையும் விலக்கி வச்சு இந்த வராகி அம்மா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில அழகான விஷயங்களை நடத்த போறேன்.
இனி நிகழப்போகும் நல்ல நிகழ்வுகளால் நீ மகிழப் போகிறாய். மகிழ்ச்சியாக இரு. எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைஞ்சதாக நான் மாத்துறேன். உனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அது சிறுசோ பெருசோ அதை தக்க வச்சுக்கிட்டு அதன் மூலமா நீ நினைச்ச விஷயங்களை நடத்தி கொள்ள முயற்சி செய். எப்ப பார்த்தாலும் உன் மனசோட நீ போராடிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உன் சிக்கல்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும்.